Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.19ல உள்ள second subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் descriptionல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.20 ஓட first subdivision பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following expression. 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. அதாவது இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. இதோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். is equal to square root of இந்த 16 எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? 16 4 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? 4 ஸ்கொயர் வேல்யூ தானே 16. ஸோ 4 ஸ்கொயர்னு பிரிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 9 3 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் 9, அதனால 9 3 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிட்டேன். பேலன்ஸ்ல y ஸ்கொயர் அப்படியே பக்கத்துல போட்டுக்கிறேன். மைனஸ் 24 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 12 2s are 24. 24 12 into 2 னு சொல்லி பிரிச்சுக்கலாம். கரெக்ட்டா? 12 2s are 24ங்கறத நான் அப்படி பிரிச்சு எழுதிருக்கேன். into x y அப்படியே வச்சுக்கலாம். again எனக்கு 24 வருது. அதே மாதிரி 12 2s are னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். மைனஸ் 18 9 2s are னு பிரிச்சுக்கலாமா? 9 2s are 18 into y னு கிடைக்கும். பிளஸ் 9 3 ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா? 3 ஸ்கொயர் வேல்யூ தான் 9, அதனால இப்படி பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லைன்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க பாருங்க, இங்க 4 ஸ்கொயர் இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அதாவது இந்த ரெண்டு டேர்முக்குமே எனக்கு பவர் வந்து 2 ஸ்கொயரா தானே இருக்கு. அப்ப நான் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு பவரா போட்டுக்கலாமா? 4x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? பிளஸ் இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. எனக்கு ரெண்டுமே சேம் பவர்ல இருக்கு. நான் என்ன பண்ணிக்க போறேன்? 3y ஹோல் ஸ்கொயர் எழுதிக்க போறேன். இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்குல, இந்த லாஸ்ட்ல இருக்க பிளஸ் 3 ஸ்கொயரை நான் இங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஏன் போட்டுக்கிறேன்னா, எனக்கு பிளஸ் இப்போ ஒரு நம்பர் வந்து a பிளஸ் b நாலும் b பிளஸ் a நாலும் ஒன்று தான். கரெக்டா? இந்த நான் வந்து ஏவை ஃபர்ஸ்ட்லயே எழுதிக்கலாம், செகண்ட்லயே எழுதிக்கலாம். அடிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்துட்டு என்னோட இதுக்கு அடுத்த லைன்ல என்னோட ஃபார்முலா படி கொண்டு வர போறேன். அதனால அந்த கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி லாஸ்ட் லைன்ல உள்ள இந்த 3 ஸ்கொயரை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கிறேன். மைனஸ் இங்க என்ன இருந்துச்சு? 12 into 2 வந்து சொல்லியிருந்தேன்னா, இப்போ 2 ஃபர்ஸ்ட்லயே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 12 எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 into 3 ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? 4 3s are 12 தானே, அதனால 12 4 3s ஆன்னு பிரிச்சுக்கிறேன். into x y ன்னு அப்படியே வரும். பிளஸ் 2 into again 12 இருக்கு, நான் 4 into 3 ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். மைனஸ் இங்க பாருங்க 2 அப்படியே இருக்கட்டும். 2 into இந்த 9 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 into 3 ன்னு பிரிச்சுக்கலாமா? 3 3s are தானே 9, அதனால 3 into 3 ன்னு பிரிச்சுக்கிறேன். பேலன்ஸ் y வந்துரும். இங்க உள்ள 3 ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே எழுதியாச்சு. ஓகே. இப்போ இது பாருங்க, இதுல பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த இடத்துலயும் மைனஸ் வந்திருக்கு. என்னோட ஃபார்முலா படி ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca இந்த ஃபார்மேட்ல தான் இருந்திருக்கும். ஆனா 2ab வர இடத்துல மைனஸ் வந்திருக்கு, 2ca வர இடத்துல மைனஸ் வந்திருக்கு. அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர், இங்க பிளஸ் 2ab க்கு பதிலா மைனஸ் 2ab பிளஸ் 2bc அப்படியே வந்திருக்கு. பிளஸ் 2ca க்கு பதிலா மைனஸ் 2ca ன்னு வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுக்குமே காமனா ஏதோ ஒரு நம்பர்ல வந்துட்டு மைனஸ் வந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு மைனஸ் இந்த டேர்முக்கு வந்து சொல்ல முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் காமனா பார்த்தோம்னா ஏங்கிற டேர்ம் காமனா இருக்கு. ஓகே. ஆனா இங்க பாருங்க, இங்க இது ரெண்டுக்கும் காமனா எது காமனா இருக்கு? 3ங்கிற நம்பர் தானே காமனா இருக்கு. அப்போ 3ங்கிற நம்பர்ல தான் நமக்கு மைனஸ் வரும்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த இடத்துல பிளஸ் போட்டு இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். சரியா? பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3y ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். நான் என்ன பண்ண சொன்னேன்? இந்த பிளஸ் தானே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த 3யை மைனஸ் போட சொன்னேன். இங்க பிளஸ் போட்டு இங்க 3ல மைனஸ் போட சொன்னேன். அப்ப பிளஸ் போட்டு 2 into 4 into minus 3 ன்னு கிடைக்கும். into xy. சோ நமக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படியே தான் வரும். 2 2s are 4, 2 4s are 8, 8 into minus 3 minus 24. minus 24 நம்ம 2 into 4 into minus 3 ன்னு பிரிச்சுக்கோம். அவ்வளவுதான். இது எப்படி பிரிக்கணும்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு ஸ்டெப் போட்டேன். சரியா? பிளஸ் 2 into 4 into 3 into xy. இப்போ அதே மாதிரி இங்கேயே மைனஸ் இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன்? பிளஸ் போட்டு இங்க இருக்க 3ல நீங்க மைனஸா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப 2 into 3 into minus 3 into y
இது ரெண்டுலையுமே எது காமனாக இருக்குது? 3 தானே காமனாக இருக்குது. அப்போ 3ல நம்ம மைனஸ் போட்டுவிடும். அப்போ எங்கே வந்துட்டு வரும்? எனக்கு இங்கே இடத்துல ஒய்யும் வந்துருக்கு இல்லையா? அப்போ 3y தான் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு மைனஸ் வரணும். அப்போ எனக்கு 3யும் வரணும் ஒய்யும் வரணும்னா எங்கே இருக்குது? 3y. இந்த செகண்ட் டேர்மில் தான் நான் மைனஸ் பண்ணணும். -3y த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9 நான் 9 -3 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு a² + b² + c² + 2ab + 2bc + 2ce அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சா? அதோட ஃபார்முலா என்ன? a + b + c த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் a என்னது 4x, b என்னது -3y + c என்னது 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4x -3y + 3. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.20ஓட ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.